ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி வாங்கி பார்த்து ரைஸ் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டாச்சு. உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் ஸ்கிப் பண்ணி விட்டாச்சு. டைம் ஆயிடுச்சுங்க. காலையில் சீக்கிரம் எழுந்து சமைக்கணும் இல்லைங்களா. இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை செவக்க விதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கிறேன் வாங்கி பார்த்து ரைஸ்க்கு. இப்போ அது விதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, சோயா பீன்ஸு இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா செவந்த வின்ன நம்ம தக்காளி இது கூடவே சேர்த்துக்குவோம். நல்லா விதைக்கவும். தக்காளியை நான் நல்லா கலராக இருக்கிற ஒரு தக்காளி எடுத்துகிட்டு வந்தேன் மார்க்கெட்டில் இருந்து. செமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. இப்போ வாங்கி பார்த்து ரைஸுக்கு திட்டமாக நான் 3 தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா 1.5 கிளாஸ் டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன். 1/4 கேஜிக்கும் கம்மியான அரிசி தான் போட்டிருக்கேன். எங்களுக்கு அதுவே போதும், 2 டைமுக்கு வரும். இப்போ நான் எல்லாம் நல்லா விதக்கிட்டேன். இப்போ சோயாபீன்ஸ் அது கூட சேர்த்துக்குவோம். நான் இது ஒரு 1/4 ஹவர் நல்லா தண்ணியில் ஊற வச்சேன், பச்சை தண்ணியில் தான். இது நல்லா நம்ம விதக்கிக்கணும். இதோடைய பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நல்லா சேர்த்து இந்த சோயாபீன்ஸை நம்ம நல்லா விதக்கிக்கணும். விதக்கினா தான் அதில் காரம் உப்புலாம் பிடிக்கும். நான் காரம் தனியாக எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா வாங்கி பார்த்து பொடி நானே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ அந்த பொடியிலே நம்ம மிளகாத்தூள், பாடிகை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் இருக்கும். அதனால் எதுவும் காரமே சேர்த்துக்கல. இப்போ புதினா, கொத்தமல்லி நம்ம இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சு கழுவி வச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம விதக்கிக்குவோம். ரொம்ப நேரம் விதைக்கிறது வேண்டாம். நல்லா கலர்ஃபுல்லாக பச்சை கலராக நல்லா தெரியணும். ஒரு 2-3 செகண்ட் விதக்கிட்டால் போதும். இது கூட நான் வாங்கி பாத் பொடி மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன், திட்டமான ஒரு பொடியாக. இப்போ இது கூடவே நம்ம இந்த காய்ங்க கூடவே போட்டு இதையும் சேர்த்து ஒரு 2 விதக்கணும்னாக்கா இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஏற்கனவே நான் அதெல்லாம் வறுத்துட்டு தான் பொடி பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் விதக்கியாச்சு. நான் திட்டமான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1.5 டம்ளர் ரைஸுக்கு அரிசிக்கு என்ன தண்ணியோ அதை எடுத்து 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டரில் 3/4 லிட்டரு எடுத்து வச்சுருக்கேன். ஆமாங்க. இப்போ நம்ம அந்த வாங்கி பாத் பொடி, உப்பு போட்டாச்சு. இது கூட நான் ஒரு 1/2 சைஸ் லெமன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி பார்த்து. பாருங்கள், ஒரு அரை இது பாகம் இருந்தால் போதும். லெமன் இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம காஃபிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மணி 8 ஆயிடுச்சு காலையில். வாங்க எல்லாம் காஃபி சாப்பிட்லாம். நான் எங்கள் பாப்பா காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அரிசி கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு, காய் தண்ணி. இது கூட அரிசியை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கரெக்டாக உப்புலாம் இருக்கா, காரம் ஒன்றும் கிடையாது. வாங்கி பாத்தில் எல்லாம் காரமெல்லாம் நான் பொடி பண்ணுறப்பவே எல்லாமே போட்டிருக்கேன். இது தனியாக காரம் எதுவும் சேர்க்கலை. அந்த பவுட்ரு மட்டும்தான், வாங்கி பாத் பவுட்ரு மட்டும்தான். இப்போ இது மூடி தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொச்சி வந்த பின்ன சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் டிஃபன் கட்டணும். டிஃபன் காலையில் சாப்பாடும் போட்டு வேலைக்கு வீட்டில் ஆம்பளைங்க போகிறவங்களுக்கு எடுத்து வச்சிடணும். இப்போ நான் சாப்பாடு ரெடியாக ஆயிடுச்சு. இப்போ கேரட்டு, சாலடு, வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சைடுக்கு டிஷ்ஷுக்கு நல்லா இருக்குங்க. காலையில் இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு எதுவும் கெடுதல் இல்லை நான் நினைக்கிறேன். நீங்களாம் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து எப்படி இருக்குது என் சமையல்னு சொல்லிட்டு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய சேனல் தேவகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ. என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும், என் சப்ஸ்கிரைபர், என்னோடய யூடியூப் கார்டுக்கும் தேங்க்யூ லாட். தேங்க்யூ ஸோ மச்.